இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மண்ணில் உருவான கனவுகளை கையில் விழுங்கி பாரம்பரியத்தை கைவிடாத மனிதர். லுங்கி கட்டி மண்ணில் கரைந்து பணியாற்றும் பானை கலைஞர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் பகுதியை சேர்ந்தவர் தான் பாலசுப்ரமணியன். இவரு மன்னம்பந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல வணிகவியல் துறையில உதவி பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு வராரு. இவரு உதவி பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு வந்தாலுமே அவருடைய பாரம்பரிய குடும்ப தொழிலான மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய தொழில கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து அசத்திட்டு வராரு. இவர் காலை மற்றும் மாலை நேரத்துல மண்பாண்ட பொருட்கள் செய்யக்கூடிய தொழில மும்மரமா ஈடுபடுறாரு. தானே மண்ணை பிசைஞ்சு பதப்படுத்தி அதை தன்னுடைய கைகளால பானை, சட்டி, ஜக்கு உள்ளிட்ட பல்வேறு மண்பாண்டங்கள் பொருட்களை நேர்த்தியா உருவாக்குறாரு. இப்போ கோடை காலம் துவக்கி இருக்கிறதால அதிக அளவுல மண்பானை, தண்ணீர் ஜக்கு, தயிர் கிண்ணம், தண்ணீர் வச்சு குடிக்கிறதுக்கான பல்வேறு வடிவிலான பொருட்கள், மண் அடுப்பு, மண்பானை சட்டின்னு குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய விளையாட்டு பொருட்கள், கலை பொருட்கள், திருமண முகூர்த்த பானைகள், மண்களால் ஆன விளக்குகள், பூத்தொட்டிகள், சொப்பு சாமா, குபேரர் அடுக்கு பானை, உண்டியல்னு பல வகைகள்ல மண்பாண்டைகளை செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்ப பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழில ஒருபோதும் விடமாட்டேன்னு மண்பாண்ட தொழிலை ஊக்குவிக்கிற விதமா அரசு முன் வர வேண்டும்னு சொல்லிருக்காரு. குறிப்பா அரசு கல்லூரிகள்ல மண்பாண்ட தொழிலை ஊக்குவிக்கிற விதத்துல பாடப்பிரிவு ஏற்படுத்தணும்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. தன்னோட குடும்பத்தோட மண்பாண்டங்கள் செய்து குடும்பத்தோட விற்பனை செய்துட்டு வரதாவும் சொல்லிருக்காரு. இதனாலேயே அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதாவும், தான் உதவி பேராசிரியர் முனைவரா இருந்தாலும் இந்த தொழில ஆர்வத்தோட செய்யறதால பலருமே நேர்ல வந்து பார்த்து பாராட்டுறதோடு மட்டும் இல்லாம இந்த தொழில பலருமே கத்துக்கிறதுக்கு விரும்புறதாவும் சொல்லியிருக்காரு. அப்படி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தானே கற்றுக் கொடுக்கறதாவும் முனைவர் பாலசுப்ரமணியன் தெரிவிச்சிருக்காரு. படிச்சு பட்டம் வாங்கி முனைவராகி இப்ப கல்லூரியில உதவி பேராசிரியரா இருந்தாலும் லுங்கி கட்டிக்கிட்டு மண்ணை பசஞ்சு பதப்படுத்தி தானே மண்ணை எடுத்து பல வகை மண்பாண்டங்களை தன் கைகளால செஞ்சு அசத்தக்கூடிய எளிமையான மனிதன்னு பலருமே பாராட்டுறாங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மண்பாண்டம் செய்யும் தொழில் அரசர்கள் காலத்துல இருந்து தொடர்ந்து தொண்டு தொட்டு எங்கள் குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பாரம்பரியமா வந்துட்டே இருக்கு. நான் கல்லூரியில உதவி பேராசிரியராக இருந்தாலும் எங்க அப்பாவோட இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த தொழிலை திரும்ப மீட்டெடுத்து நடத்திட்டு இருக்கேன். நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி மண்பானைகளை எப்படின்னா உருவாக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உருவாக்கிட்டு இருந்துட்டு இருக்கோம். இதுல ஆர்வம் உள்ளவங்க எனக்கும் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்களுக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தொழிலை அழியக்கூடாது, திரும்ப மீட்டெடுக்க அரசு இந்த தொழிலை ஒரு தொழில்நுட்பமான ஒரு பாட வேலையில ஏதாவது ஒண்ணு வச்சு மாணவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு முறை. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.